ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை தென்றல் நகரில் உள்ள மதுபான கடையின் பின்புறமாக புதர் மண்டிய இடத்தில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை தங்கு தடையின்றி நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருளரசன் வழங்க கேட்கலாம். அருளரசன், வணக்கம். கள தகவல்கள் என்ன? நிச்சயமாக வாலாஜாபேட்டையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை காலை முதலே படுஜோராக மது பிரியர்கள் காலை முதலே மது வாங்கி செல்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சோழிங்க செல்லும் சாலையில் உள்ள தென்றல் நகர் பகுதி என்ற இடத்தில் அரசுக்கு சொந்தமான மதுபான கடை மற்றும் இதர சார்ந்த 2 பார்கள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அரசு மதுபான கடை அரசு நிர்ணயித்த நேரத்தை விட காலை 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது. இதன் காரணமாக கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை 24 மணி நேரமும் அதேபோல் 7 நாட்களும் படுஜோராக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூகர்கள் தங்களது குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். மேலும் மதுபான கடையின் பின்புறமாக உள்ள திறந்தவெளி வளாகத்தில் உள்ள பாரில் புதார் மண்டிய இடத்தில் குவார்டர் சரகுக்கு 250 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதேபோல் தட்டுப்பாடு போன்ற ஏற்படுவது இதன் விலை 2 மடங்காக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே பிரதான சாலை அருகே வெட்டவெளியில் நடைபெற்று வரும் இந்த கள்ளச்சந்தை குறித்து சமூக ஆர்வலர்கள் பலரும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் போலீசார் இதனால் வரை கண்டு கொள்ளவில்லை என குற்றச்சாட்டை தெரிவித்ததோடு இதன் மீது மாவட்ட காவல்துறை மற்றும் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் இதுபோல் வாலாஜாபேட்டை மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இதுபோல் வீடுகள் மற்றும் பல்வேறு திறந்தவெளி மதுபான பின்புறமாக உள்ள புதார் மண்டிய இடங்களில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக தற்போது பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.